ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஓப்போவோட மொபைலுங்க. ஓப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லான்ச் வந்துட்டு இருக்காங்க. பட் இது இந்த மந்த்தா இல்லை நெக்ஸ்ட் மந்த்தான்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இது எந்த மொபைல்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ K7ங்க. ஓப்போவோட K7 தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் கொடுத்துருக்காங்க. இந்த 6.4 இன்ச்ன்றது பார்த்தீங்கன்னா 16.26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச்சோட வருதுங்க. இந்த வாட்டர் டாப் நாச்சோட இதுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் தராங்க. இந்த மொபைலில் கொரில்லா கிளாஸ் 5 இதோட டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேங்க. இதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அண்ட் வாட்டர் டாப் நாச்சு தான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைலோட ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதுக்கோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. இந்த 8GB 128GB பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியண்ட்ங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வேரியண்ட் இருக்குது. அதாவது 8GB அண்ட் 256GBன்றதை தராங்க. இதோட செகண்ட் வேரியண்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்க முடியாது. இதில் மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இதில் தரலைங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765Gன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த 765G பார்த்தீங்கன்னா 7 nanometerல பில்ட் பண்ணிருக்காங்க. 7 nanometerல பில்ட் பண்ண காரணத்தினால இந்த ப்ராசஸர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ஸ்பீடான ப்ராசஸர்னு சொல்லணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா Adreno 620ன்றது கொடுத்துருக்காங்க. Adreno 620 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக் யூஸ் ஆகுதுங்க. கிராஃபிக் Adreno 620 கொடுத்துருக்கனால உங்களுக்கு PUBG விளையாடும்போது உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் அளவில் உங்களுக்கு கேமிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதனால் ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மொபைலோட ப்ராசஸர் ரேஞ்சில் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சும் சூப்பராகவே இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10 ரன் ஆகிட்டு இருக்குது. இதோட UI பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்போவோட யூஐங்க. இந்த UI ஓரளவுக்கு சுமாராக இருக்குன்னு தாங்க சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் யூவிங்க. இதில் டாப்பாக இருக்க UI எதுன்னு பார்த்தீங்கன்னா MI UI தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட்மியோட. இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா 48 MB கொண்ட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைமரி கேமராவோட அப்பாச்சர் பார்த்தீங்கன்னா f1.7 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இதோட செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MB கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் நீங்கள் ஃபோட்டோஸாக எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f2.2 அப்பாச்சரில் இந்த செகண்டாக இருக்க கேமராவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 2 MB கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f2.4 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் தேர்டாக இருக்க கேமராவுக்கு. இதில் ஃபோர்த்தாக இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 2 MB தாங்க, அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்து கேமராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f2.4 அப்பாச்சரில் இதோட ஃபோர்த்து கேமரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப்பில் வருதுங்க இந்த மொபைலில். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 16 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் தாங்க இருக்கும். இவங்க அதை பண்ணுவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மொபைல் எந்த ப்ரைஸில் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த ப்ரைஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓப்போ மொபைல் தான் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுருங்க.